வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் 2013 முதல் ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக முன்வைத்து வரும் பணி நியமன கோரிக்கை குறித்து விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விவகாரம் தொடர்பாக ஆசிரியர் தரப்பினர் தற்போது மீண்டும் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தியுள்ள நிலையில் அவர்கள் என்ன கோரியுள்ளனர், ஏன் இந்த கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது, அவர்கள் எதிர்பார்ப்பு என்ன என்பது போன்ற அனைத்து முக்கிய தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து பார்ப்போம். ஆசிரியர் தரப்பினர் தெரிவித்துள்ள தகவல்களின்படி 2013 மற்றும் அதன் பிறகு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற ஆயிரக்கணக்கானோர் சான்றிதழ் சரிபார்ப்பு, ஆவண சரிபார்ப்பு மற்றும் அரசு அறிவித்த தேவையான அனைத்து நடைமுறைகளையும் நிறைவு செய்துள்ளதாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருப்பினும் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் ஒரே நேரத்தில் பணி நியமனம் வழங்கப்படவில்லை என்றும், ஒரு பகுதியினர் மட்டுமே அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களாக பணியில் சேர்ந்ததாகவும், மீதமுள்ள பலர் கடந்த 13 ஆண்டுகளுக்கும் மேலாக வேலைவாய்ப்புக்காக காத்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்காங்க. இந்த நீண்டகால காத்திருப்பு காரணமாக பலரது குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நிலை மற்றும் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், வயது வரம்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் புதிய வாய்ப்புகளையும் இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதனால் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பல ஆண்டுகளாக தொடர்ந்து அரசிடம் முன்வைத்து வருவதாகவும் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் தரப்பின் விளக்கத்தின்படி கடந்த பல ஆட்சி காலங்களிலும் பல்வேறு அமைச்சர்கள், கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு நிர்வாக அதிகாரிகளை நேரில் சந்தித்து மனுக்கள் வழங்கப்பட்டுள்ளன. மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் பல கட்ட போராட்டங்கள், கவன ஈர்ப்பு நிகழ்வுகள் மற்றும் மனு அளிக்கும் நடவடிக்கைகள் நடைபெற்றுள்ளதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் 2018ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாணையின் மூலம் ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களும் மீண்டும் ஒரு தகுதி தேர்வு எழுத வேண்டும் என்ற நடைமுறை கொண்டு வரப்பட்டதாகவும் ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. தேர்ச்சி பெற்ற பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டதால் இது தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதாகவும், அந்த வழக்கில் வெளியான தீர்ப்பின் அடிப்படையில் தங்களது கோரிக்கைக்கு சட்ட ரீதியான ஆதாரம் இருப்பதாகவும் ஆசிரியர் அமைப்புகள் வலியுறுத்துகின்றன. அதன்படி நீதிமன்றத்தின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு தகுதி பெற்ற ஆசிரியர்களுக்கு அரசு விரைவில் உரிய பணி நியமனம் வழங்க வேண்டும் என்பதே தங்களது முக்கிய கோரிக்கை என்று அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கிடையில் கடந்த தேர்தல் காலங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகளையும் அறிவிப்புகளையும் வெளியிட்டதாகவும், அவை தங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை அளித்ததாகவும் ஆசிரியர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பல ஆண்டுகள் கடந்தும் முழுமையான தீர்வு கிடைக்காததால் ஆசிரியர்கள் மத்தியில் ஏமாற்றம் நிலவி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் கூறுவதன்படி, அதாவது கல்வித்துறை அமைச்சர்கள், பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள், அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் முதலமைச்சர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அதோடு பல்வேறு மாவட்டங்களில் உள்ள மக்கள் பிரதிநிதிகளையும் சந்தித்து தங்களது கோரிக்கையை எடுத்துரைத்துள்ளதாகவும், பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையை கவனத்தில் எடுத்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல தற்போதைய அரசும் இந்த விவகாரத்தை முழுமையாக ஆய்வு செய்து நீண்ட காலமாக காத்திருக்கும் ஆசிரியர்களின் நிலையை மனிதாபிமான அடிப்படையில் பரிசீலித்து நல்ல முடிவை எடுக்கும் என்ற நம்பிக்கையில் இருப்பதாகவும் ஆசிரியர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தங்களது கோரிக்கை எந்தவித சிறப்பு சலுகையையும் கோருவது அல்ல என்றும், ஏற்கனவே தகுதி தேர்வில் வெற்றி பெற்று அனைத்து நடைமுறைகளையும் நிறைவு செய்தவர்களுக்கு உரிய வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதே தங்களது வேண்டுகோள் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். அதாவது மேலும் பல ஆண்டுகளாக வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களின் குடும்பங்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்தில் அரசு விரைவில் சாதகமான முடிவை அறிவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இறுதியாக நீதிமன்ற தீர்ப்புகள், அரசின் விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகளை கருத்தில் கொண்டு தகுதி பெற்ற ஆசிரியர்களுக்கு நியாயமான தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையையும் ஆசிரியர் தரப்பினர் மீண்டும் வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த விவகாரம் தொடர்பாக அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் அறிவிப்புகளை இறுதியான இருக்கும். புதிய அறிவிப்புகள், அரசாணைகள் அல்லது பணி நியமனம் தொடர்பான மற்றும் காமெண்டட் தேர்வுக்கு முக்கியமான நோட்ஸ் எல்லாமே இந்த சேனலில் அப்லோட் செய்யப்படும். அதற்காக நீங்கள் இதெல்லாம் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு இது ரீச் ஆகும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.